எல்லோருக்கும் வணக்கம். கனடாவில் வேலை தேடி அலையும் இந்திய மாணவர்கள், அதான் இந்த தலைப்பு. என்னென்னு சொன்னால், கனடாவில் வேலை இல்லாமல் வேலை தேடி தெரியும் இந்திய மாணவர்கள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் வந்து இங்கே தங்கி படிக்கும் மாணவர்கள் படும் அவலங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். சரி, இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, இந்த பதிவானது என்னென்னு சொன்னால், இப்போ இந்தியாவில் இந்த வந்து படிக்க வந்த மாணவர்கள், எத்தனையோ டிகிரி முடித்த மாணவர்கள், எத்தனையோ மாணவிகள் சம்மந்தப்பட்ட 2 பேர் இருந்தால் 2 பேரையும் சொல்லலாம். இவர்கள் வந்து இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் இங்கே வந்து கனடா வந்து படிக்கிறதுக்காக வேண்டி, டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்காக வேண்டி, வீட்டு வாடகை கொடுக்குறதுக்காக வேண்டி, ஏன் சாப்பிட்றதுக்காக வேண்டி, உடுப்பு வேண்டுறதுக்காக வேண்டி இப்போ கட்டாயம் பணம் தேவை. காரணம் வந்து இங்கே வந்து நினைக்கிற மாதிரி இல்லை. அவர்கள் வந்து சொத்துக்களை வைத்து, காணியில் வைத்து தான் இங்கே வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு வந்தார்கள். சரி, இப்போ சூழ்நிலை சிச்சுவேஷன் இப்போ இங்கே மாறி இருக்குது. கொஞ்சம் வேலை வாய்ப்பு குறைவுன்னு சொன்னது எல்லோரும் மறைஞ்ச விஷயம்தான். இப்போ கனவேர் வந்து வேலையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் ஒரு சம்பவம் நடந்தது. பிரம்டனில் உள்ள தண்டூரி பிராம்ஸ்ன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஆக்களை ஹை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று அறிவித்தாங்க. அதாவது 5-6 பேர் வந்து தங்களை கிச்சனுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆக்கள் பண்ணணும்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதை கேட்ட உடனே வந்து 2 நாள் சாட்டர்டே சண்டேயாக இருக்கணும் போன வாரம். அதை கேட்ட உடனே வந்து காலை 8 மணியிலேருந்து பின்னர் 4 மணி மட்டும் அங்கே ஆக்கள் வந்து பார்த்த சொன்னால் நம்ம படிக்க நீங்களே பாருங்கள் படத்தில் எல்லாம் யங் ஜென்ரேஷன், அதாவது இந்தியாவிலேருந்து வந்து படிக்க வந்த மாணவர்கள் தான் அவ்வளோ பேரும் அண்டமுழமையில் இருக்கிறவன், அதாவது வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள்லாம் இப்போ வந்து ரெசிமியை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் சொன்ன ஓமி நியூஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அதாவது தங்களுக்கு 5 பேர் தான் தேவை, அதில் வந்து இன்டர்வியூ வச்சு தான் நாங்கள் எடுக்க போகிறோம். ஆனால் வந்தவர்கள் எண்ணிக்கை பார்த்தா சொன்ன நம்ம மாட்டிகள் 3000க்கு மேலே ரெசிமி கொடுத்துருக்கிறோம். வந்து அதை ஆச்சரியம் என்னென்னு சொன்னால், அவ்வளோ பேரும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இங்கே வந்து அண்டம்புலம் இல்லை. அப்போ அவர் பார்த்த உடனே சரி, எல்லோரும் வந்தவர்களில் ரெசுமியை வந்து வேண்டாம்னு சொல்லலான்ற காரணத்தால் அந்த ரெசுமியில் தான் வேண்டி தங்க வச்சுக்கொண்டு அதில் வந்து இன்டர்வியூ வச்சு அதில் தங்களுக்கு யார் தேவையோ அவர்களை வந்து 5-6 பேர் எடுக்க போகிறோம்னு தான் சொல்லி மற்றவர்கள் இல்லை வந்தவர்கள்ட்ட எல்லாட்ட ரெசுமியும் எடுத்து அவர்களுடைய திறமையின் அடிப்படையில் தாங்கள் வந்து 5-6 பேரை ஹயர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறோம். என்ன கொடுமை என்று சொன்னால், இப்போ இந்த வேலைக்கு வந்தவர்கள் எல்லாம் படிக்க வந்த எத்தனையோ டிகிரி முடித்து இந்தியாவில் இருந்து வந்து படிக்க பட்டதாரிகளும் இருக்கிறோம். இதில் படிப்பு உண்டு. 2வது இவர்களுக்கு இது பிரச்சனை என்று சொன்னால், இவர்கள் வந்து வீட்டு வாடகையோ சரி, இல்லாட்டி டியூஷன் ஃபீஸோ இல்லைன்னு சொன்னால் சாப்பாட்டுக்கு காசோ எல்லாம் இவர்கள் வேலை தான் இவர்களுக்கு கட்டுப்படியாகும். இல்லைன்னு சொன்னால் சில குடும்பங்கள் வந்து வசதியான ஆக்கலண்டபடியா ஒரு உதவியோடு இருக்கணும். ஆனால் சில மாணவர்கள் வந்து பாவமாக இருக்குது. சில பேர் வந்து சொல்லி இருக்கிறேன், தாங்களுக்கு பல நகைகளை வைத்து கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி. இப்போ நீ பார்க்கவும் அவங்களை திரும்பியும் போகலாது. ஆனால் உண்மையாக இப்போ இவரோட நிலைமை வந்து இங்கே வந்து இவர்களுக்கு வந்து ஒரு தற்காலிக விசா தான் கொடுத்துருக்கணும். தற்காலிக விசான்றது ஒர்க் பர்மிட், அதாவது ஒரு வருஷத்து சில ஸ்டூடெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து அதிக நாளும் கொடுத்துருக்கிறோம். ஆனால் கூடிய பாகம் வந்து 1 இயருக்கு பிறகு ஒருக்கா ரினியூ பண்ணணும். அப்படியான நிலையில் வந்து சில கம்பெனிகள் வந்து அப்படியானங்களை ஹயர் பண்ண மாட்டாங்க. என்னென்னு சொன்னால், இவர் ஒரு வருஷத்தால் திருப்பி வேலை விட்டுட்டு போடுவார். அந்த இதில் வந்து எடுக்க மாட்டாங்க. அதனாலவோ இன்னும் இருக்காது இவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து நிற்கிறோம். இது வந்து பிரம்டனில் நடந்த சம்பவம். பிரம்டனில் நடந்தபடியே தான் சொல்கிறோம். இதே மாதிரி வேறு சிட்டியில் இப்போ டொரண்டோவில், மிஸ்ஸஸாகாவில், மற்ற ஸ்காப்ரோ சைட்லாம் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இதே நிலைமையாக இருக்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்படி நாளடைவில் போனால் வருங்காலத்தில் இப்படி தான் மற்றாக்களுக்கும் வேலை எடுக்கிறான்னு தெரியாமல் போகுதும். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு முடிஞ்சால் கமெண்டில் போடுங்க. ஏதாவது உங்களை கருத்துக்களை பகிருங்க. மறக்காமல் புதியவர்களாக இருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோவை பாருங்கள். ஏனென்று சொன்னால் உங்களை ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் வந்து என்ன ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இதே போல் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.